சார் ஒரு பொதுவான கேள்வி. மெயினா லேடிஸ்க்கு வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வருது. அது எதனால வருதுங்க? ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு வெரிகோஸ் வெயின் அதிகமாக ஃபார்ம் ஆகுறது எதனால? அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல சில சேஞ்சஸ், இயல்பா நடக்கக்கூடிய, அதாவது டெலிவரிக்கு முன்னாடி நார்மலா சொல்லணும்னா பிஃபோர் மேரேஜ் அவங்களுடைய நடை உடை பாவனைகள் வேறு மாதிரியும், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நடை உடை பாவனைகள் வேற மாதிரி மாறும்போது இந்த இடுப்புக்கு கீழே பெல்விக் ஜாயிண்டோட அந்த அலைன்மெண்ட் வந்து மாறுனுச்சு அப்படின்னா கண்டிப்பா லோயர் லிம்ப்னு சொல்லக்கூடிய இடுப்புக்கு கீழே அடிவயிற்றை கடந்து பாதம் வரை செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது, இரத்த குழாய்கள் சுருங்கி விரியக்கூடிய அனாக்சிஜன் தன்மை குறையும் போது அங்கே இரத்த தேக்கம் ஏற்படுவது, பச்சை நரம்புகள்ங்கிற மாதிரி கிளை நரம்புகள் கால் தொடையில் அதிகமா சின்னதா அதிகமா ஃபார்ம் ஆகுறது, அல்லது முழங்கால் உள்புற பகுதிகளில் காப் மசில்ஸ்ல முக்கியமா ஃபார்ம் ஆகுறது. அதனால அங்க மசில்ஸ் சுருங்கி விரிய முடியாம ஒரு தளர்வு ஏற்பட்டு வெயிட் அதிகமாகுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப உடம்பின் உச்சந்தலையிலிருந்து உள் பாதம் வர இரத்த ஓட்டம் இயல்பு நிலையில் இல்லாமல் மாறும்போது, அதாவது டிசெண்டிங் மூமெண்ட்ஸ்ல ரத்த ஓட்டம் கீழ் நோக்கி அதிகமா போகுது, ரிட்டர்ன் வராம ஸ்டேக்னேஷன் ஆகும்போது தான் இந்த வெரிகோஸ் அதிகமா ஃபார்ம் ஆகுது. அதுக்காக தான் நம்ம உயிர் காக்கும் பயிற்சியில அமர்ந்த நிலையில முக்கியமாக இடுப்புக்கு கீழே காலுக்கு அதிகமான பயிற்சிகள் கொடுத்து சுருக்கி விரித்து அசைவு கொடுத்து அந்த மூமெண்ட்ஸ் அதிகமா கொடுத்தோம்னா காலினுடைய, ஏன்னா காலையில தூங்கி எழுந்திரிச்சிலிருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்மளுடைய அப்பர் பாடியினுடைய வெயிட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடியதே லோயர் லிம்ப், 2 காலம் தான். அப்ப அந்த காலை கொஞ்ச நேரம் மேல தூக்கி வச்சிருக்கிறதோ, அதுக்கு ஒரு சைக்கிளிங் பயிற்சி கொடுக்கிறதோ, அல்லது நம்ம மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய பயிற்சி எடுக்கிறதோ, எனிமன் ஏதாவது ஒரு அசைவு கொடுத்து அதனுடைய தசைகள் சுருங்கி விரிந்து இயல்பு தன்மையில் ரத்த ஓட்டம் வரக்கூடிய வகையில் அதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம்னா கண்டிப்பா, ஏன்னா முழுமையாக அந்த குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த வெரிகோஸ் வெயின்ங்கிறது பிளட் ஸ்டேக்னேஷனால வரக்கூடியதான். ஒண்ணு வாயுனால ஃபார்ம் ஆகக்கூடியது, 2வது பிளட் சர்க்குலேஷனுடைய ஸ்டேக்னேஷன். அப்ப அந்த ஸ்டேக்னேஷனால என்ன ஆகுது அப்படின்னா, அங்க ஸ்மால் கேப்லரிஸ்ல பிளட் அக்குமுலேட் ஆகும்போது அங்க கிளை ரத்த நாளங்கள் ஃபார்ம் ஆகி அங்க பல்ஜ் ஆகும்போது அந்த வெரிகோஸ் வெயின் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஹீட்டும் கேஸும் அதிகமா ஃபார்ம் ஆகாம நடைப்பயிற்சி கொடுக்கறதோ, 8 நடைப்பயிற்சி செய்யறதோ, வாக்கிங் போறதோ, அல்லது அமர்ந்த இடத்திலேயே இந்த உடற்பயிற்சிகள் செய்வதோ, தினசரி ஒரு 10 நிமிடமாவது செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா மனிதன் என்பவன் நடைபிராணி அப்படிங்கிறது தான் உலக இயல்பு படைக்கும் போது. ஆனா இப்பதான் நடக்கிறது அப்படின்னா எதுக்கு தேவையில்லாம நடக்கணும், காலையில வாக்கிங் போயிட்டோம்ல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ இருக்கிற இடத்துக்குள்ள நடந்தாலும் அது பெருசா நடந்தது மாதிரி நம்ம மனசுல நினைக்கிறோம். அது கிடையாது. காலார நடக்கிறது அப்படின்னா உடம்பினுடைய உஷ்ணம் தணியக்கூடிய வகையில வெகு தூரம் இப்படி நம்ம காலார நடந்து போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒண்ணு. அந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையை கடைபிடிச்சாங்க அப்படின்னா குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த ஒரு வெரிகோஸ் வெயின் கண்டிப்பா வரும். அது அதிகபட்சமா சுருக்கமா சொல்லணும்னா உடற்சோர்வு, மனச்சோர்வு அதிகமானால் இரத்த குழாய்களில் தளர்வு ஏற்பட்டு இரத்த குழாய் அடைப்புகளோ இரத்த குழாய் சார்ந்த பாதிப்புகளோ கண்டிப்பாக வரும். ஆனா எனக்கு இன்னொரு சின்ன ஒரு பிரச்சனை மட்டும் ஒன்றும் சரியா இருந்துச்சு. ஆனா ரொம்ப நேரம் எதுவும் கவனிச்சு படிச்சோம்னா கொஞ்சம் அப்படியே ஒரு தூக்கம் மாதிரி அப்படியே வந்துடுது சார். அது படுக்க முடியல. அதான் இப்போ எனக்கு ஒரு குறையா இருக்கு. ஏற்கனவே நான் வந்து கண்ணாடி போட்டிருந்தேன். உங்களுடைய அந்த வீடியோ பார்த்து எல்லாம் இது பண்ணி இப்போ கண்ணாடியை கழட்டிட்டேன். இப்போ நான் ஒரு 20-22 வருஷமா கண்ணாடி போட்டு இப்போ கண்ணாடி போடுறது இல்லை. ஆனால் எனக்கு இந்த கண்டினியூவா எதுவுமே வந்து ஒரு புக்காக இருந்தாலும் சரி, ஒரு எதுவும் ஒன்று படிக்க முடியல. இப்போ என்னோட இருக்கிற குறைகள் அது மட்டும் ஒன்று இருக்கு சார். அது என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தொடர்ந்து படிக்கிறதுல ஒரு சிரமம் அப்படின்னா புக்கை பார்த்தாலே தூக்கம் வருது, அல்லது தொடர்ந்து படிக்கிறதுல ஒரு சிரமம் வருது. சில பேருக்கு தலைவலி வந்துடும், சில பேருக்கு தூக்கம் வந்துடும். 2ல ஒண்ணுதான் அதிகபட்சமான காரணம். அதுல இந்த கழுத்தெலும்பினுடைய பலகீனம் இருந்தால், அதுல C1 C2 ஜாயிண்ட்ல ஒரு வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கண்ணில் ஒரு சோர்வை உருவாக்கும். அதை மீறி ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா தலைவலியை உருவாக்கும், அல்லது ஒரு உறக்கத்தை கொடுத்துரும். புகை பார்த்தாலே தூக்கம் வந்துடும். அப்ப இந்த கழுத்துக்கான எக்ஸசைஸ் செய்து கழுத்து நரம்புகளை வலுப்படுத்துவதும் கழுத்தெலும்பு தேய்மானம் வராமல் பார்த்துக் கொள்வதும் கண்ணுக்கான பயிற்சிகளை மட்டும் செஞ்சாலே இது அடிப்படையா ரொம்ப இயல்பா மாறக்கூடிய ஒன்றுதான்.
அதனால ஒன்றும் இது பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. நெக் மூவ்மெண்ட்ஸ் எக்ஸசைஸ் செய்யும், பிளஸ் அடிஷ்னலா கண்ணுக்கான பயிற்சியை மட்டும் செய்யுங்க, சரி. ஆனா இது கண்ணுக்கான பயிற்சி, இந்த நெக் மூவ்மெண்ட் பயிற்சி, இந்த 5 ஆங்கிள் செய்யறதுலாம் அதெல்லாம் செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன். ஆனா நல்லது. முன்னாடி நீங்க சொன்னது மாதிரி எனக்கு இந்த பின்னாடி குனிஞ்சு இதெல்லாம் இது பண்ணும்போது ஒரு மயக்கம் தலை சுத்து மாதிரி வரும் சார். இப்ப அந்த இது பயிற்சி செஞ்ச பிறகு எனக்கு அது மாதிரிலாம் வர்றது இல்லை. அது நம்ம தனி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, கழுத்தெலும்பு தேய்மானம், ஆமா, தலைச்சுற்றுதல் தடுக்கிறதுக்கு. அதுல இந்த கை விரல்களை கழுத்துல சென்டர்ல அந்த செர்விக்கல்ல வச்சு அலைன்மெண்ட் பண்ணக்கூடிய அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம நார்மல் 5 ஆங்கிள் மெத்தட் எல்லாமே கழுத்து தசைகளை சுருங்கி விரிய வைக்கும். அந்த மூமெண்ட்ஸ் தான் கழுத்தெலும்பு தேய்மானத்தை அலைன்மெண்ட் வந்து கரெக்டா பொருத்தக்கூடியது. கழுத்துல வச்சு செய்யக்கூடிய அந்த தலைச்சுற்றுதல் மயக்கம், கழுத்தெலும்பு தேய்மானத்துக்கான ஒரு பயிற்சிக்கான வீடியோ போடணும். அந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அந்த வீடியோ பார்த்தேன் சார். ஆனா அதுவும் செஞ்சேன். பட் ஆனா அது எவ்வளவு நாள் செஞ்சிருக்கோம் அந்த வீடியோ போட்டு? இப்ப 1 மாசம் கூட இல்ல. ஆமா சார், அது கண்டினியூ பண்ணல, இப்பதான் செஞ்சிருக்கேன். ஆனா அதுவும் வந்து ஏன்னா எந்த ஒரு பயிற்சியுமே குறைந்தது 15 நாள், அதிகபட்சம் 45 நாள் தொடர்ந்து செய்யும் போதுதான் அது உடம்பில் மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தும். ஆனா இப்ப இந்த உயிர்காக்கும் பயிற்சி செஞ்சு நிறைய மாறுதல் எனக்கு வந்துச்சு சார். இப்ப ஏன்னா கையெல்லாம் முதல்ல கருப்பா இருக்கும், இப்ப வந்து கையெல்லாம் வந்து ரெட்டிஸா இருக்கு சார். அது ரொம்ப அது இந்த பிராணாயாமம் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்தோம்னா கையே அப்படியே ஒரு ரெட்டிஸா அதிகமா வந்ததுக்கான அறிகுறியா உள்ளங்கையெல்லாம் உள்ளங்கையை பார்த்தா தெரியுது. வெரி குட், சந்தோஷம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், இரவு 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 தண்ணீரில் கடுக்காய் பொடி கலந்து குடிக்கலாமா? அது அப்படி குடிப்பது எத்தனை நாள் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, இரவு கடுக்காய் அப்படிங்கிறது சர்வரோக நிவாரணியாக நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல பயன்படுத்திய ஒன்று. உடம்புக்கு தேவையான அமிலக்கார சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, முத்தோஷங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இந்த 3 பொருள்களுக்கு உண்டு. தினசரி எடுத்துக்கொள்வதால் எந்த தவறும் இல்லை. அது சம ஔடதம் என்று சொல்லக்கூடிய வகையில நம்ம உடம்போடு ஒத்து போகக்கூடிய, அது ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காயோட அந்த ஓடு, அதனுடைய தோல் பகுதி, அதுல முக்கியமாக கடுக்காயினுடைய சுவை பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை. நம்ம பாடத்துல படிச்சிருப்போம், துவர்ப்பு என்பது இரத்த விருத்தி அப்படின்னு. சாப்பிடக்கூடிய உணவு முழுமையாக இரத்தமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு அதிகபட்சமான துவர்ப்பு சத்து தேவை. அதனாலதான் துவர்ப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய நம்ம சுண்டைக்காய், சுண்ட வத்தல், மிதுக்கு வத்தல், இந்த மாதிரியான எதெல்லாம் கட் பண்ணும்போது கருப்பு கலர்ல கரைபடியுதோ அதுல எல்லாம் அயன், இரும்பு சத்து அதிகம், அதுல துவர்ப்பு சத்து அதிகம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். வாழைப்பூ, பிஞ்சு வாழைக்காய், பிஞ்சு காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணும்போது அதுல கரைப்படி கருப்பு கலர்ல இல்லையா? அந்த மாதிரி ஆப்பிள் கட் பண்ணா கூட கருப்பு கலர்ல கொஞ்ச நேரத்துல அது கரைப்பிடிக்கும். ஆனா இப்ப இருக்க ஆப்பிள்லாம் அப்படி இல்லை. ஏன்னா உண்மையான ஆப்பிளே இப்ப இல்லாம போயிருச்சு. நம்ம தான் இனிமே கட் பண்ணி தான் செக் பண்ணி பார்க்கணும், கருப்பு கலர்ல கொஞ்சம் மாறுதா கொஞ்சம் நேரத்துல அப்படின்னு. அந்த மாதிரி இரவு கடுக்காய் தினசரி எடுத்துக்கொள்வதால் எலும்புகள் பலம் பெறும், மூட்டு வலிகள் வரவே வராது, ஜீரண கோளாறு, மலச்சிக்கல் வராது, உடம்பினுடைய சூடை தணிக்கும், ரத்தம் விருத்தி ஆகுவதற்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். தொடர்ந்து பயன்படுத்தலாம். வயதுக்கு ஏற்ப, குறிப்பா 15 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க 5 கிராம் என்று சொல்லக்கூடிய வகையில 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 5 - 15 வயதுக்கு இடையில் இருக்கக்கூடியவங்க 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமாக 1 வயதுக்கு மேல, அதாவது 1 வயதுன்னு கூட வேண்டியதில்லை, 3 வயதுக்கு மேல அப்படின்னா 1/4 டீஸ்பூனை தண்ணியில கலந்துட்டு அதுல டீஸ்பூன் அளவு தண்ணி கொடுத்தாலே போதுமானது. இப்போ 1 வயசு குழந்தை அப்படின்னா 1 டீஸ்பூன் தண்ணி கொடுத்தா போதும் இரவு மட்டும். இப்ப 2 வயசு 3 வயசு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் தண்ணி கொடுத்தா போதும். அந்த 1/4 டீஸ்பூன் பவுடரை ஒரு 20 ml தண்ணியில நல்லா டைல்யூட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வயதுக்கு ஏற்ப கொடுத்தா போதும். அதே 5 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய 15 வயது அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கொடுக்கலாம். 15 வயதுக்கு மேல அப்படின்னா 1 டீஸ்பூன் தாராளமா சாப்பிடலாம், 5 கிராம். இது தினசரி எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, கெடுதல் இல்லை. சந்தோஷம்.